பீகாரிலே அவர்கள் சொல்லி வைத்ததைப் போல அங்கே ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். கேரளாவிலே இப்போது திருவனந்தபுரத்தில் மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். கேரளாவில் இப்படி ஒரு பின்னடைவு இடதுசாரி இயக்கங்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அமித்ஷா முழங்குகிறார், எந்த ஆதாரமும் இல்லை, கட்சி கட்டமைப்பு இல்லை, வாக்குச்சாவடிகளில் உட்கார்ந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லை. ஆனாலும் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று. ஆகவே அவர்கள் பீகாரிலே கையாண்ட வாக்கு திருட்டு என்கிற உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாளுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மேற்கு வங்கத்திலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஏற்கனவே வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமித்து விட்டது, வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து விட்டது. இதுபோன்ற ஒரு கட்டமைப்புள்ள தேர்தல் அரசியலில் ஈடுபாடு கொண்ட ஒரு கட்சி இந்தியாவிலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கட்டமைப்பு வசதிகளை கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்குள்ள ஒரே நம்பிக்கை. வேறு எந்த இயக்கத்திற்கும் அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் அவற்றையும் தாண்டி நம் வெற்றியை இடறுவதற்கு, தடுப்பதற்கு அவர்கள் பெருமுயற்சியை மேற்கொள்ளலாம். கடந்த காலங்களில் அவற்றை எவ்வாறு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முறியடித்து காட்டினார் என்பதை நாம் அறிவோம். இந்த தேர்தலிலும் நாம் ஒருங்கிணைந்து நின்று ஒற்றுமையோடு களப்பணியாற்றி அந்த சக்திகளின் சதி முயற்சிகளை முறியடித்தாக வேண்டும்.